ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ நான் நிறைய வீடியோ போடலாம் ஃபினாலே, அதனால் பக்காவாக நிறைய வீடியோ போட்டு ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கலாம், நல்ல ஒரு சைனிங் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோவோ ப்ரோமோ விட மாட்டாங்க. அவ்வளோ பெரிய சம்பவங்களே ஏன்னா நேற்று ரிலீஸ் ஆச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சும் போச்சு. என்ன பண்ண? பட் ஒரு முக்கியமான விஷயம், ஜாக்லின் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ளே இல்லைங்க, வந்து உட்காரதான். ஸோ ஜாக்லின் வந்து பார்க்குறாங்க. அது தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு ஏவி போட வாய்ப்பு இருக்குது. அவங்க கொஞ்சம் பேசலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு சீசனோட ஃபினாலோட ஸ்டார்டிங் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா போன சீசன் வந்து கமல்ஹாசன் வந்து உள்ள அவர் வந்து ரெடியாகி வர மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த சீசனில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப அவளாக இருக்குது. 6 மணிக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. இன்னும் நான் வீடியோ டைம் இன்னும் 1.5 ஹவர்ஸ்லேயே ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது நல்ல கண்டென்ட்டு, இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட். யார் ஃபஸ்ட்டு விக்டாரா, யார் நேரத்துக்கு தெரிஞ்சு போச்சேன். செகண்ட் ரன்னரப் பவித்ரா, ஃபஸ்ட்டு போகிறது ரயானு, அதுக்கு மேலே தேர்ட் ரன்னரப் பவித்ரா, செகண்ட் ரன்னரப் சௌந்தர்யா, ரன்னரப் விஷால் அண்ட் வின்னர் இஸ் நம்ம முத்துக்குமரன் தாங்க. பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக போவோம், அதான் ஷோ. ஸோ அதை பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த ஜாக்லின் பற்றி பேசுறது ஹைலைட்டு, அப்புறம் முத்துக்குமரன் டைட்டில் இருக்கிறது. எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஒருத்தர் எவிட் பண்ணுற விஷயம் வந்து நல்லாயிருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இந்த சீசன் முடியுதே அப்படின்னு சொல்லி. அந்த சீசன் அவ்வளோ டாக்ஸிசிட்டி இல்லை, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு நான் எப்படி தேங்க்யூ சொல்லுன்னு தெரியல. ரொம்ப நன்றி. இது தொடரும் என் நம்பிக்கையோடு இருக்கலாம். இதுக்கப்புறம் போன வருஷம் மாதிரி கண்டென்ட்டே இல்லாமல் இருக்காது, வீடியோ போடாமலாம் இருக்க மாட்டேன். போட வேண்டிய நேரத்தில் கரெக்டாக போடுவேன்.